மிக முக்கியமான சாரம் அப்படின்னா மனுஷ்யத்துவம். மனிதனாக நாம் எல்லோரும் பிறந்திருக்கோம். அதுக்கடுத்து மிக முக்கியமான சாரம் அப்படின்னா முமுஷுத்வம். எப்படி இந்த மனித வாழ்க்கையை மலர வைக்கிறது, உடல் ஆரோக்கியம், மன அமைதி, பொருளாதாரம், சமுதாய சூழல் அண்ட் மோர் இயற்கை, இந்த பிரம்மாண்டமான உலகம். இந்த ரெண்டுத்தோட நிலைப்பாடை முழுமைப்படுத்துவதற்கான வாய்ப்பு தான் மகா புருஷ சம்ஸ்ரய. அது மூணாவது முக்கியமான சாரம். இது ரொம்ப அழகாக விவேக சூடாமணியில் நம்ம தர்மத்தின் ஸ்தாபகர் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆதி சங்கராச்சாரியார் பதிய வைக்கிறார். மனிதனாக பிறந்திருக்கிறோம். உடல் நலம், மனநலம், பொருளாதார நலம், சமுதாய நலத்தில் மோர் அக்கறையும் ஆர்வமும் இருக்குது. இது எல்லாத்தையும் முழுமைப்படுத்துவதற்கான வாய்ப்பு மகா புருஷர்களோட அனுகிரகம். அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிறைவாக இருக்குது. நம்ம எல்லாருக்கும் யோகத்தை வழங்கியிருக்கிற பதஞ்சலி முனிவரோட கிரேஸ் அண்ட் கம்பேஷன் நம்ம எல்லாரோட வாழ்வை மலர வைக்கிறதுக்காக நம்மோடு இணைஞ்சிருக்கிற உலக பொதுமுறையான திருக்குறள், அதை நம்ம எல்லாருக்கும் நல் முறையில் தொகுத்து வழங்கியிருக்கிற திருவள்ளுவர். மிக முக்கியமானது இந்த மன அமைதி. அதற்காக மூச்சை எப்படி கையாளணும்னு நம்ம எல்லாருக்கும் தெளிவுபடுத்திருக்கிற திருமூலரோட திருமந்திரம். புத்தர், இயேசுநாதர், சித்தர்கள், ஞானிகள், அவதாரங்கள், இப்படி எண்ணிலடங்கா மகா புருஷர்களோட அனுகிரகம் மனிதனுக்கு சாத்தியப்படுகிறதா? உண்மையிலே அவனுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம், அமைதி, அன்பு, சகல ஐஸ்வர்யங்கள், அவனுடைய வாழ்வு அவன் நினச்ச மாதிரி மலர்ந்து கொண்டிருக்கிறதா அப்படின்றத நாம் தான் கொஞ்சம் நிதானமாக அலசி பார்க்கணும். இதை தான் சுய அறிவு என்று சொல்லுகிறோம். சுயம் கூட்டல் அறிவு. சுயம்னா உண்மையிலே உங்களோட உணர்வின் ஆழம் எப்படி இருக்குது. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்றது பிரச்சனை இல்லை. எப்படிப்பட்ட உணர்விலிருந்து இயங்குகிறீர்கள், அந்த சுயம், அந்த சுயம் பிரகாச உணர்வுக்கு பேர் தான் அறிவு என்கிற தெய்வம். இதை இன்னும் அழகாக இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாரும் சொல்லிக்கிற பகுத்து அறிவு அப்படின்னா, இந்த மனித உடலை மீண்டும் மீண்டும் அசைத்து ஆராய்ந்து ஒவ்வொரு அதிர்வுகளுக்கு பின்புலத்திலும் இருக்கிற அந்த அனாதியான ஆதி அந்தமில்லாத அந்த அறிவாகிய தெய்வத்தின் கருணையை, தெய்வத்தின் அன்பை, தெய்வத்தின் ஆற்றலை ருசிக்கிறது பேர் தான் பகுத்து அறிவு. இதை ரொம்ப அழகாக அறிவியல் பூர்வமாக நம்ம எல்லாரும் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு தான் சுவாமி பதஞ்சலி நமக்கு கொடுத்துருக்கிற யோகா, யோகிக் ஃபிலாசபி, யோகிக் சயின்ஸ், யோக சூத்ரா, யோகிக் மெத்தடாலஜின்னு சொல்லப்படுகிற அஷ்டாங்க யோகா. யமம், நியமம், பிராணாயாமம், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. வள்ளுவர் வகுத்து வழங்கியிருக்கிற பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். திருமூலர் நமக்கு அருளி இருக்கிற
உடம்பினை முன்னர் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டே, அந்த உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே. அப்போ இந்த மூவர் பெருமக்கள் முன்னிலையில் தொடர்ந்து நாம் இந்த மாதிரியான பகுத்து ஆராய்தல், சுய பரிசோதனை அப்படின்ற இந்த யோகிக் மெத்தடாலஜியை தொடர்ந்து நாம் பயிற்சி செய்வதன் மூலமாக உடல் நலம், மனநலம், உயிர் நலம், உணர்வு நலம், பொருளாதார நலம், சமுதாய நலம், இந்த பிரபஞ்ச ஆனந்த உணர்வை நாம் பாதுகாக்கவும் முடியும். அதே நேரத்தில் நம்ம எல்லாரும் அதை ரொம்ப ருசித்து வாழ்வையை ஆனந்தமாக கொண்டாடவும், அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி தான் நம்ம இந்த மூவர் பெருமக்கள் முன்னிலையில் தினசரி இந்த யோகிக் மெத்தடாலஜியை அனுபவபூர்வமாக அத்துணை மனித உயிர்களும் ருசிக்கணுன்றதுக்கான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறோம். அது நம்ம ஊரில் வேலூர் காந்தி நகரில் ஈபி மின் நிறுத்தத்தில் சுவாசம், இயற்கை மற்றும் யோக ஆராய்ச்சி மையம் பரம் ஞான சித்தபி நம்ம எல்லாருக்கான வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. அன்பு உறவுகள், ஆத்மாக்கள், மனித குலம் முழுக்க இதை முழுசாக பயன்படுத்திக்கணும். உங்களோட வாழ்வியலை இன்னும் வளமையாக்கிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க ஆனந்தமாக வாங்க. ஆனந்தமாக இருக்கு. வாழ்த்துக்கள்.